வருவாய்த்துறை செயலாளர் அவர்களை சந்தித்த போது நம்மளுடைய கோப்பு பரிந்துரைக்காக HRM செக்ரட்டரி, அதாவது மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் அவர்களுக்கு பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அதன் பேரில் HRM செக்ரட்டரி அவரை நேரில் போய் சந்தித்தோம். அவர் கோப்பு வந்திருக்கு, கூடிய விரைவில் நாங்கள் ஒரு கன்கரன்ஸ் கொடுத்து மறுபடியும் ரெவன்யூ செக்ரட்டரிக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் அனுப்புறேன்னு சொன்னது இன்னைக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. நேற்றுக்கு இன்னைக்கு அப்டேட் இதுதான். நேற்று நைட்டு வரைக்கும் நம்ம பேசினப்போ ரெவன்யூ செக்ரட்டரி ஒரு முக்கியமான நம்மளது டிமாண்டு ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதது, அதாவது நிதி இல்லாத ஒரு கோப்பு, அந்த கோப்பு மட்டும் பரிந்துரைக்காக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோப்புடைய நிலைமை இப்போ என்ன அப்டேஷன்ன்றது தான் நம்ம கேட்கறதுக்கு போயிருந்தோம். அது HRM செக்ரட்டரிக்கு போயிருக்கு. HRM செக்ரட்டரி இம்மிடியேட்டாக ஃபைல் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுற, மறுபடியும் ரெவன்யூ செக்ரட்டரிக்கு பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவர் ஃபைல் அட்டன் பண்ணி ரெவன்யூ செக்ரட்டரிக்கு பாஸ் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஆணை வெளியே வர்றதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இதுதான் அப்டேட் ஸ்டேட்டஸ். நம்மளுடைய நிர்வாகி இங்கே வந்தவங்க தோழர்கள் அனைவர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு உடனே கேட்பாங்க. அவங்க கிட்ட இதுதான் ஸ்டேட்டஸ்ன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. கடந்த 35 நாளாவே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய காலமுறை ஊதியம் எந்த வகையில் நம்மளுக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்ன்றது உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். டிகிரேடு சம்பந்தமாகவும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். நேற்றும் எல்லாம் வந்த தோழர்கள்கிட்ட நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீ யாருக்கு எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு அரசாணை ஒன்று கிடைக்குன்ற நம்பிக்கையோட நாளைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நம்ம நடத்துகிறோம். நேற்று ஒரு 1000 பேர்கிட்ட இருந்தோம், ஆனால் இன்னைக்கு 100 பேர் கூட மெஜாரிட்டி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு சுத்தமாக புரியல. ஏன் தோழர்கள்லாம் வரல அப்படின்னு. தயவுசெய்து நாளைக்கு இந்த 100 பேர்லாம் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஆணை நம்மளுக்கு கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஒரு தோழர்களை எல்லாரையும் நிற்க சொல்லுங்க களத்தில். ஆரம்பத்திலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். யாரும் மனசு உடைஞ்சிட வேண்டாம். நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து களத்துலேருந்து கிளம்பும் போது ஏதாவது ஒரு குட் நியூஸோட தான் போவோம். சும்மா சாதாரணமாலாம் போக மாட்டோம். சும்மா சாதாரணமாக ஏடிசி ஒரு மினிட்ஸ் கொடுத்துட்டாரு, ரிப்ளை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டு போராட்டம் இதோட கச்சையில் நம்ம ஒத்தி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் நம்ம போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல செய்தியோடு தான் நம்ம இங்கேருந்து போராட்டத்தில் வெளியே போவோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கும் நம்மளுடைய தோழர்கள் இங்கே களத்தில் நிற்கணும். உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தகவலை பரிமாறுங்க. நாளைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இங்கே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இங்கே வந்திருக்கிற மாவட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற குழுக்களில் இருக்கிற மாவட்டங்களுக்கும் சரி, தோழர்களுக்கு எல்லாருக்கும் தகவலை சொல்லி நாளைக்கு பெரும்பான்மையான மக்களை இங்கே வர சொல்லுங்கள். இதே தொடர் காத்திருப்பு போராட்டம் தான், எந்த ஒரு மறியலோ வேறு எதுவும் கிடையாது. இதே அமைதியான போராட்டம் தான் நடைபெறும். அடுத்ததாக நம்முடைய மாநில தலைவர், தமிழ்நாடு நில அளவை துறையோட மாநில தலைவர், பெட்ராவோட மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரகுமார் அவர்களை பேச